ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் நடந்த ஃபைனல். ஸோ கேகேஆர் பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி தேர்ட் டைம் ஐபிஎல் சாம்பியன் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2012 நம்ம சிஎஸ்கேவை வந்து ஃபைனலில் வரைக்கும் போய் அடித்து மான்விந்தர் பிஸ்லா வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த 3 கப்பில் 2 கப் சேப்பாக்லேயே வந்து அடித்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு மெமரபிளான ஒரு ஸ்டேடியம்னு இது சொல்லலாம். செம்ம கிளினிக்கல் வின்னு. ரொம்ப ஒரு ஒன் சைட் மேட்ச் தான் இதுவும். இந்த சீசன் ஃபுல்லாக பிளே ஆஃப்ஸ் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன் சைடட் மேட்சாக போயிடுச்சு. கேகேஆர் ஃபுல் டாமினேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சதே எஸ்ஆர்எஸ் தான். எஸ்ஆர்எஸ் டாஸ் ஜெயிச்சு ஏன் லைக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து இதே சேப்பாக் ஸ்டேடியமில் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்களா என்னன்றது எனக்கு புரியல. ஏன்னா வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் இது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பால் நல்லா டர்ன் ஆச்சு. டர்னர்னால இவங்க கிட்ட நல்ல போலர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அதே நம்பிக்கையில் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலான்னு வந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 180 to 190 அடிச்சாதான் ஓரளவு வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோரா இருக்கும். அது எப்பேற்பட்ட பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் போலிங் ட்ராக்கா இருந்தாலுமே. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு காலங்காலமா இந்த சீசன் ஃபுல்லா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மிச்சல் ஸ்டார்க் போட்ட அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போட்ட பாலை வந்து அடிக்க போய் கிளீன் போல்ட் ஆனாரு. அடுத்து ட்ரெவிஸ் ஹெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ள டக் அவுட் ஆனார். வந்து ஃபர்ஸ்ட் பால்ல வைபவ் ஆர் பால்ல சரியான ஒரு டக் அவுட் ஆனாரு. லைக் ஆனால் இப்படி வந்து பேக் டு பேக் வந்து 2 விக்கெட் போயிடுச்சு. 2 முக்கியமான ஓப்பனர்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆல்ரெடி அவங்க குவாலிஃபயர் 1லையுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, குவாலிஃபயர் 2லையுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபைனல்ஸுமே அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணனால ஆஸ் யூஷுவல் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் திரும்பி வந்து ஒரு மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ண வந்துருச்சு. மிடில் ஆர்டர்ல ஓரளவு நான் ராகுல் திரிபாதி சாலிடா இன்னும் பிடிப்பாரு லாஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க சேப்பாக்கில் அடிச்சு ஒரு 170 நல்ல ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் இவங்க கிட்ட இருக்க ஒரு போலிங் லைன் இருக்கு. பட் இன்னைக்கு மேட்ச்லேயே அவர் நல்லா அதே ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து லீடிங் டாப் ஏஜ் ஆயிடுச்சு. அவர் அடிச்ச ஷார்டஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் போட்ட பால்ல அதுவும் வந்து ரமன்தீப் சிங் வந்து டாப் ஏஜ் ஆனதுல கேட்ச் பிடிச்சிட்டாரு. சரியான ஒரு ஹை கேட்ச் ஒன்று நல்லா பிடிச்சிட்டாரு ரமன்தீப். ஸோ இவங்க 3 பேர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அதுக்கு ஆக்சுவலி இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் அடிச்சாதான் ஸ்கோர் ஒரு 160 பிளஸாக வரும். ஸோ டாப் ஆர்டர்ஸ் 3 பேருமே போனதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல யாருமே சுத்தமாக தாக்கு பிடிக்கல. நிதிஷ் ரெட்டியுமே ட்ரை பண்ணாரு. பட் அவராலையும் ஆட முடியல. லைக் அதுக்கப்புறம் யாருமே பெருசா இல்லை. கேப்டன் பேட் கமின்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு லோயர் டவுன் ஆர்டர்ல ஓரளவு பேட்டிங்கை தாக்கி பிடிச்சி ஒரு 24 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி எனக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு டர்னிங் ட்ராக்ல ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு போலிங் ட்ராக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். அடுத்தடுத்து அந்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ஒரு 20 ஓவர்ஸ் ஆடுவோம், எவ்வளோ ரன் தான் வருதுன்னு பார்ப்போம் இல்லாமல் பேக் டு பேக் என்னமோ வந்து வராங்க ஆடுறாங்க போறாங்கன்ற மாதிரி இருந்தது. டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு அடுத்த விக்கெட்ஸ் வந்துட்டே இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் சாலிடா பேட் கமின்ஸ் நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்து யாராலையுமே அதுக்கு அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் யாராலையும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த டாப் 3ல யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இல்லை 3 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மொத்தமாக மேட்ச் காலின்ற மாதிரி ஆகிப்போச்சு. மிடில் ஆர்டர் ரொம்ப டெஸ்ட் செய்யப்பட்டது. என்ட்ரி கேல்சன் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆனவரும் இந்த மேட்ச்ல வந்து தேவையில்லாத ஒரு லூஸ் ஷாட்ல தான் அவுட் ஆனாரு. பேக் டு பேக் இவங்க நிறைய லூஸ் ஷாட்ல தான் விட்டாங்க மேட்ச். ஏன்னா கேகேஆர் செமையா போலிங் போட்டாங்க. லைனர்ல இருந்து அப்படி போட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 160 170 அடிச்சிருக்கணும் இந்த பிச்சுக்கு. ஓரளவு டீசெண்டா அந்த மிடில் ஆர்டர் ஆடி இருந்தா சுத்தமா மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா கேகேஆர் போலர்ஸ் எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 113க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா கேகேஆர் போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல போட்ட 5 போலருமே வேற லெவல் போட்டாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு மேட்ச்ல ஒரு 2 போலர் 3 போலர் நல்ல எக்கனாமிக்கலாவும் நல்ல ஃபுல் லைனர் லென்த் பிளஸ் ரொம்ப வந்து ஃபார்ம்ல போட்டாங்கன்னா அந்த டீம் வந்து ஓரளவு வந்து நல்ல ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணும். பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்கோரை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவு ஸ்கோரை கட்டுப்படுத்தும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 5 பவுலர்ஸுமே செம்மையாக போட்டாங்க. ஸ்டாக்குமே நல்லா போட்டாரு. அவர் கொடுத்த அந்த ஒரு 24 கோடிக்கு இந்த பிளே ஆஃப்ல தான் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 3 ஓவர்ஸ்ல 14 ரன்ஸ் கிட்ட நம்ம போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரொம்ப முக்கியமாக பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஆண்ட்ரே ரசல் திடீர்னு வந்து ஒரு 2.3 ஓவர்ஸ்ல 19 ரனுக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. அது மாதிரி சுனில் நாராயண் நல்லா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. அர்ஷித் ராணாவுமே ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே ரொம்ப தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பக்கா எக்கனாமிக்கல் ஸ்பெல் ஒருத்தர்கிட்ட. ஏன்னா இவங்க மிடில் ஆர்டர்ல ஒரு நிதிஷ் ரெட்டியோ இல்லை ஒரு என்ட்ரி கேல்சனோ ஒரு ஷாபாஸ் அகமதோ கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஆடி இருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவு ஆடி ஒரு 160 170 அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிளே ஆஃப்ல சேசிங்ல கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி வந்து லைக் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓரளவு. ஏன்னா கேகேஆர் செம பேட்டிங் லைன் அது என்ன மாதிரி பிச்சா இருந்தாலும் நல்லா பயங்கரமாக ஆடக்கூடியவங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவாகவும் இப்போ இன்டென்ட்ல ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 165 to 170 ஒரு நல்ல ஸ்கோர் தான். இந்த மிடில் ஆர்டர் மொத்தமாக சொதப்புனது மேட்ச் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு 113 ஆல் அவுட். அப்போ கூட ஒரு சின்ன ஹோப் இருந்தது. ஒருவேளை என்னமோ இருக்கோ சேப்பாக் பிச்சில் ரொம்ப டேர்ன் அப்படி இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் வியூவும் எதுவும் இல்லை பெருசாக. இப்போதைக்கு இங்கே மழை பனி எதுவுமே இல்லை சென்னையில்.
அப்படி இருக்கும்போது என்னடா இவ்ளோ கம்மியான ஸ்கோர் இது அவங்களால எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஏன்னா கண்டிப்பா சேசிங்ல 130ன்றது பொறுமையா ஆடி ஒரு 20 ஓவர்ஸ் ஃபுல்லா ஆனா கூட ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து 130 வச்சு எதிர் டீம் ஆல் அவுட் பண்றதுன்றது பாசிபிளே கிடையாது. இப்போதைக்கு இருக்க ஒரு T20 கிரிக்கெட்ல 113 டிஃபெண்ட் பண்றதுலாம் ரொம்ப வந்து ரேரா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 113 சேஸ் பண்ண சுனில் நரேன் அண்ட் ரமன்லா குர்பாஸ் இந்த நியூ ஓப்பனிங் பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக சரியான ஒரு ஓவராக ஸ்டார்ட் ஆச்சு மேட்ச் ஸ்டார்டிங்ல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக ஒரு பேட் கமின்ஸ் போட்ட ஓவர் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து சாதகமாக SRH போகும். ஒரு சின்ன ஸ்லைடு வச்சு இருக்குன்னு நினைச்சேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் டெலிவரி வந்து அவுட் சைடு ஆப்ஷன்ல போட்டாரு. அது வந்து இவர் சுனில் நாராயண் வந்து மிட் விக்கெட்டுக்கு தூக்கி அடிக்க பார்த்து சாபாஷ் அகமத் கிட்ட கேட்ச் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 6 அடிச்சிருந்தார் பேட் கமிங் ஓவர்லயே. சரியான ஒரு 6 மிட் விக்கெட்ல. சரி அவர் முடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் அவுட் ஆயிட்டாரு. சரி ஓகே இதுக்கு அடுத்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் டெஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கடுத்து குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க. சரி இவங்க மேட்ச் அப்படியே ஸ்லோவாக கொண்டு போய் முடிச்சுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் வேற லெவலில் ஆடுறாங்க. அடிச்சு ஒவ்வொருத்தருமே பவர் பிளேல ஆல்மோஸ்ட் 75 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்க. பேக் டு பேக் கவர்ஸ் மேலேயும் மிட் ஆன் மேலேயும் மாற்றி 6 அடிக்கிறாங்க. மிட் விக்கெட் மேலேயும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெங்கடேஷ் ஐயர் அந்த செமிஃபைனல் ஆடுற மாதிரியே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒன்று ஆடுறாரு. ப்ளஸ் ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வேற லெவலில் ஆடுறாரு. ஒரு பக்கம் குர்பாஸ் இவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருக்காரு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் மேட்சை முடிச்சுட்டு போய் கப்பை தூக்குறோம் சாம்பியன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக குர்பாஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடுறாரு. இந்த பக்கம் வெங்கடேஷ் ஐயர் செம்மடி அடிக்கிறாரு. இருக்கிறது ஒரு 114 டார்கெட். அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கணுமோ முடிச்சு ஒரு 10 ஓவருக்குள்ளே மேட்சை முடிச்சிட்டாங்க. செம்ம ஷாக்கு இது ஆக்சுவலி SRH. அப்படியே ஒரு ஒன் சைடட் மேட்சாக போயிடுச்சு. லைக் வந்து இவங்களால வந்து SRHால எதுவுமே பண்ண முடியல. எந்த போலர்ஸாலையும் கட்டுப்படுத்த முடியல. மேபி பவர் பிளேல ஏதாவது ஸ்பின்னர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்துமே வந்து ஒரு நல்ல ட்ராக் தான் இது. அந்த இடத்துல கொடுத்திருந்தாலும் பெருசாக மேட்சை வின் பண்ணிருக்கலாம் முடியாதுன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்கலாம். அந்த ஒரு 6th ஓவர் நடராஜனே ஒரு 18 ரன்ல பயங்கரமா அடி வாங்கினாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஆஹா மேட்ச் ஓவரா அப்படின்ற மாதிரி. ஒரு ஃபுல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா KKR கிட்ட இருந்து அவ்வளோ நல்லா ஒரு டீமா உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோ நல்ல ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸும் அவங்களுக்கு தேவையான வேலையை ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சேம் டைம் போலர்ஸும் அந்த டைம்ல வந்து ரொம்ப நல்லாவே போலிங் போட்டிருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவும் சரி இந்த மேட்ச்லையும் சரி அந்த அளவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே ஒரு ஒன் சைடட் மேட்சா மொத்தமாக SRH போட்டு அமுக்கிட்டாங்க இவங்க KKR. இந்த ரிசல்ட் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் என் ப்ரிவியூ வீடியோவில் ஆல்மோஸ்ட் KKR தான் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றது. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டியவங்க. இன்னைக்கு SRH பண்ண பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ஆடாதான் பெரிய தப்பாக போச்சு. மொத்தமாக மேட்ச் கல்யாணத்துக்கான சரி பேட் கமின்ஸோட கேப்டன்ஸில் அப்படி எப்படி பண்ணிடுவாருன்னு பார்த்தேன். பட் அவர் பண்ண இன்னொரு பெரிய மிஸ்டேக் வந்து SRH வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு எதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. சரி அவங்க போலர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இதே கிரவுண்டில் தான் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபைன். அது ஓகே. அதை ராஜஸ்தான் கிட்ட டிஃபெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபைன். அப்படி இருக்கும் ஒரு ஃபைனல்ஸ் நீங்கள் ஆடுங்க சேசிங் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுக்கணுமான்றது கூட தெரியல. ஏன்னா பேட் கமின்ஸ் இதே பேட் கமின்ஸ் தான் வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் தான் அகமதாபாத்தில் வந்து டாஸ் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா போலிங்லாம் எடுத்து நல்ல சேசிங்கில் அடிச்சு வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு வந்து சேசிங்கில் வந்து முடிச்சிருக்கலாம் மேட்ச்சை. SRH நினைச்சிருந்தா இந்த வாட்டி டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்திருந்தா மேட்சோட ரிசல்ட் எப்படி வேணா மாறிக்கலாம் சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அதுலேயே ஒரு இன்டென்ட்டாக ஆடாமல் மொத்தமாக சொதுக்கிட்டாங்க. ஆனால் KKR செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக ஃபுல் ஃபார்மில் இருந்தாங்க. அவங்க வந்து வெல் டிசர்வ் டீம் கப் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக தான் போச்சு. சேப்பாக் ஸ்டேடியமே ஃபுல் க்ரௌடடாக இவ்வளோ நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக கிடைக்குதுன்னு எல்லாரும் புக் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக வந்து கௌதம் கம்பீர் அந்த அளவுக்கு டீம் அழகாக மென்டார்ஷிப் பண்ணி சூப்பராக வந்து டீம் ஒவ்வொருத்தரும் கோஆர்டினேட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காரு. டீம் ஒரு நல்ல வெல் செட்டில்டான நல்ல பேட்டிங் லைனப் நல்ல ஒரு பவுலிங் லைனப்போட கூட இந்த சீசனில் ஒரு பெஸ்ட் டீமாக தான் இந்த டீம் இருந்தது. ஏன்னா எல்லா டீமுக்கும் ஏதோ ஒரு எரர் இருந்தது. நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. KKR டீமை தவிர நீங்கள் மிச்சம் 9 டீமில் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லையும் ஏதாவது ஒரு டீமில் ஃபீல்டிங் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு டீமில் பேட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு டீமில் bowling ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாலிட் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த சீசனில். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபார்ம்லேயே ஆடினாங்க. எல்லாருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபைனலில் மொத்தமாக SRH காலி பண்ணிட்டாங்க. இது வந்து எதிர்பார்த்ததே இல்லை எல்லாருமே. ஆனால் செம ஒரு கிளினிக்கல் வெற்றி. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 3rd IPL டைட்டில். CSK மும்பைக்கு அப்புறம் அதிக கப்ஸ் வச்சிருக்காங்க இந்த IPL. அவங்க தான் ஒரு வெல் கன்சிஸ்டண்டான ஒரு டீம். ஒரு நல்ல ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு IPL டீம்னு சொல்லலாம். எல்லாமே IPLலாம் பார்த்தீங்கன்னா CSK, மும்பை, RCB இவங்க 3 பேருக்கு தான் அதிக ஃபேன் பேஸ் இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை தவிர டக்குன்னு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா IPLலாம் KKRன்னு வராது. ஆனால் KKR ஒரு அண்டர்ரேட்டட் OG அப்படின்னு சொல்லலாம். கௌதம் கம்பீர் கேப்டன்சியில் 2 கப் அடிச்சிருக்காங்க. மென்தாரா அவர்கிட்ட இருந்து இப்போ ஒரு கப் அடிச்சிருக்காங்க. ஒரு திறமையான வந்து ஒரு மென்தாரா ஒரு கேப்டன். டீம் அந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் இப்படி ஒரு ஃபார்ம்ல ஆடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. பேர் அடிக்கிறாரு செமிஸ்லயும் சரி ஃபைனல்ஸ்லயும் சரி.
இந்த அளவுக்கு வந்து ஒரு லாஸ்ட் டைம்ல நல்ல ஃபார்முக்கு வந்தது ஒரு நல்ல விஷயம் மிடில் ஆர்டர்ல. ஏன்னா அவர் திடீர்னு ஃபார்ம் வந்துருக்காரு பாருங்க. அவர் வந்து எந்த பேட்டிங் லைனப்ல ஆட வைக்கிறதுனே தெரியாம லீக் மேட்ச் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவருக்கு எங்க சான்ஸ் கொடுக்குறதுன்னு பேட்டிங் லைனப்ல. பட் செமிஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் முக்கியமான மேட்ச் ஆட்டாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐபிஎல்லா போயிருக்கு இந்த வாட்டி கேகேஆருக்கு. அது மாதிரி ஃபைனல்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டா போச்சு. பட் ஆனா ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு ஃபைனல்ஸா போச்சு. இந்த இந்த வாட்டி அந்த பிளே ஆஃப்ஸும் சரி ஃபைனல்ஸுமே சரி ரொம்ப ஒரு ஒன் சைடடா போயிடுச்சு. இந்த டீம் தான் அப்படியே டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடி கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாங்கன்னா. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் டிசர்வ் டீம் கேகேஆர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஒருத்தர் 2 பேரும் இந்த வாட்டி சொல்ல முடியாது. நிறைய பேர் கேகேஆர்ல சொல்றாங்க அந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. மெயினா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரி ரசல், ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு பிலிப் சால்ட் அவர்லாம் மெயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து இங்கிலாந்துக்காக வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் போயிருக்காரு. ஒரு ஃபுல் டீம் பெர்ஃபார்மன்ஸ் கம்பீர் அவரோட மாஸ்டர் மைண்ட்ல பயங்கரமா கப் அடிக்க வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு வெல் டிசர்வ் டீம். கண்டிப்பா இவங்க கப் அடிச்சாங்கன்னா ஒரு 3 கப் அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு பக்காவான ஒரு மெமரபிள் வெற்றினே அவர்கிட்ட சொல்லலாம். பட் ஆனால் ஐபிஎல் இன்னை விட வந்து ஒரு எண்டாவது வந்து ஒரு 2 மாசம் போயிட்டு இப்போ வந்து ஒரு சூப்பரா ஏன்னா ஐபிஎல் லீக் மேட்சஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வந்து ஒரு நெயில் பேட்டிங் த்ரில்லராக இருந்தது. பட் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒன் சைடாக அவங்க சேப்பாக்கில் வச்சு முடிச்சிட்டாங்க. எங்கேயோ ஒரு நல்ல ஒரு மேட்ச் பார்த்த ஒரு திருப்தி. கண்டிப்பாக கேகேஆருக்கு ஒரு ஃபுல் கிரெடிட்ஸ். அட் த சேம் டைம் எஸ்ஆர்ஹெச்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 சீசனில் பெருசாக ஒரு ஃபார்மில் இல்லை. பட் ஆனால் இப்போ திரும்பி வந்து கம்பேக் வந்து இந்த சீசனில் ஓரளவு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டீமை வச்சுட்டு நல்லா கோஆர்டினேட் பண்ணி பேட் கமின்ஸ் ரொம்ப மாஸ்டர் மைண்டாக செமையாக கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க கப் அடிக்க வேண்டிய டீம் தான் இந்த வாட்டி. லைக் சொதப்பிட்டாங்க. ஆனால் வந்து கேகேஆர் ஓவர் டாமினன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆல் த பெஸ்ட் கேகேஆர் ஃபார் த 3rd ஐபிஎல் ட்ராஃபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.